ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் பப்பாயா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பப்பாளியில் அல்வா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பப்பாளி காயை பறித்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சீனி 1 கப், ஏலக்காய் 7-8, நெய் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன், கேஷ்யூ நட், கிஸ்மிஸ். இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி பப்பாளி காய் அல்வா செய்ய போகிறோம். முதல்ல இந்த பப்பாளி காயை நம்ம 2 துண்டாக கட் பண்ணி அது உள்ளால் இருக்கக்கூடிய அந்த விதைகள் வேண்டாத பொருட்களெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி காய் கொஞ்சம் கலராகவே இருக்குது. நான் அதனால் இதில் எந்த கலரும் சேர்க்க போகிறல. சப்போஸ் நீங்கள் கட் பண்ணுற பப்பாளி காயில் கலர் வரல அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் இல்லைன்னா கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் துருவுறது மாதிரி நம்ம அதை துருவி எடுத்துக்கலாம். துருவும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி ஆகிடுச்சு துருவல் பப்பாளி காய் துருவல். அதாவது நம்ம கேரட் அல்வாலாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம அதில் இந்த நெய்யை சேர்த்துடலாம் சூடானதும். இதில் இப்போ நம்ம இந்த நெய் சூடானதுக்கு அப்புறமா கிஸ்மிஸை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிஸ்மிஸ், கேஷ்யூ நட் இதெல்லாம் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சோன்னா நம்ம லாஸ்ட்டில் அழகுபடுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால முதலே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம இதில் கேஷ்யூ நட் சேர்க்கலாம். அதையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த பப்பாளி காயை நம்ம இதில் போடலாம். நான் 1.25 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் இது கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சீனி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதாவது இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதில் சீனி சேர்த்துடலாம். சுகர் நம்ம 1 கப் சேர்த்துருக்கோம். அந்த துருவல் நம்ம 1.25 கப் இருந்துச்சு. நம்ம இது சுகர் 1 கப் போட்டிருக்கோம். அதுக்கு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பப்பாளி காய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வேர்ம்ஸ் எல்லாம் கூட அது சரி பண்ணிடும். ஸோ அடிக்கடி நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம மற்ற அல்வாயெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பப்பாயால் நம்ம அல்வா செஞ்சுருக்கோம். இப்போது ஓரளவுக்கு அது ரெடி ஆனதும் இந்த ஏலக்காயை நம்ம கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஏலக்காய் இப்போ நம்ம ஓரளவு பவுடர் பண்ணிட்டோம். இதை நம்ம நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். இது ஒரு வாசனைக்காக நம்ம இதை சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேஷ்யூ நட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அங்கே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியில் நமக்கு தேவைப்படும். இப்போ திரும்பவும் அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஓரளவுக்கு வரும்போது ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வரும். அது மட்டும் இல்லை, அது எல்லாம் ஒரு சைடில் அப்படி கொஞ்சம் திரண்டு வரது மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அது ரெடி ஆகிடுச்சுன்னு நினச்சி நம்ம ஏற்கனவே அந்த துருவிட்டு அந்த பப்பாளி காய் வச்சுருந்தோம்ல, அதுலேயே இதை இந்த அல்வாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு இதை கேக்கெல்லாம் பண்ணுறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதிரி இந்த அல்வா நல்லா வந்துச்சா, டேஸ்ட்டாக இருந்ததா அப்படின்னு. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள், இவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நான் வந்து இதில் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான